இன்னைக்கான மினி விலாக்ல லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாமா. இன்னைக்கு ஃப்ரைடே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும்னு காடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு தேய்ச்சி கழுவி வச்சாச்சு. இதை வச்சு இன்னைக்கு காடை குழம்பு தான் செய்ய போகிறேன். சமைக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம கிச்சனுக்கு புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இதோ இந்த மினி போர்ட்டபிள் ஃபேன் தான். வந்த நாளே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இந்த சம்மரில் கிச்சனில் நின்று சமைக்கும் போது ரொம்ப வேர்க்குதுன்னு என் ஹஸ்பண்ட் எனக்கு இதை வாங்கி கொடுத்தாங்க. ஸ்லோ, மீடியம், ஹைன்னு 3 ஸ்பீட்ஸ் இருக்கு. ரீசார்ஜ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி சப்போர்ட்டும் இருக்கு. ஃபோன், லேப்டாப், பவர் பேங்க், அடாப்டர் யூஸ் பண்ணி டைரக்டா கரண்ட்ல பிளக் பண்ணி கண்டினியூஸா யூஸ் பண்ணிக்கலாம். சுத்தமா நாய்ஸே இல்ல. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா ஸ்டைலிஷா இருக்கு. ஆன்டி ஸ்லிப்பிங் கிரிப்பும் பேஸ்ல கொடுத்திருக்காங்க. கிச்சன்ல நான் இனிமே கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நமக்கு வேணுங்கிற ஆங்கிளையும் திருப்பி வச்சுக்கலாம். நான் கமிங் பேக் டு தி டாபிக். அப்படியே காடை குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி இதோட ரெசிபி லாங் வீடியோலும் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கீழே தெரியுற ப்ளே பட்டன்லயுமே அந்த வீடியோ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. கடலெண்ணெயில ஹோல் ஸ்பைசஸ், கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் சேர்த்துட்டு கழுவி வச்சிருக்கிற காடையும் உள்ள போட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சமா உப்பு சேர்த்து மூடி வச்சு கொதி வந்ததும் தேங்காய் கூட கொஞ்சமா சோம்பு சேர்த்து பால் மாதிரி அரைச்சு அதையும் உள்ள ஊத்தி ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல நல்லா கொதிக்க விடணும். 15 நிமிஷம் கழிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து கம்ம கம்மன்னு ஒரு வாசத்தோட காடை குழம்பு தயார். இந்த குழம்பு நான் கொஞ்சம் தனியா தான் வைப்பேன். ஊத்தி சாப்பிடுறதுக்கே அற்புதமா இருக்கும். கூட மாம்பழமும் கட் பண்ணி வச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷீரூஸ் நீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.